தூத்துக்குடி செல்வம் தொடர்ந்து பேசுவோம். இந்திரகுமார், உச்ச நீதிமன்றத்தை குடியரசு துணைத் தலைவர் ஒரு உச்சபட்சமான அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு நீதிமன்றத்தை இப்படியான கேள்விகள் எழுப்பலாமா? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணனுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றமும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல. நோ ஒன் இஸ் எபோவ் லா, அதை வச்சுக்கிடுங்க. அதே நேரத்துல மரியாதைக்குரிய மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஆர்டிகல் 142 இருக்கு பாருங்க, 142 அங்க அவங்க யூஸ் பண்ணும் போது, அந்த பவரை யூஸ் பண்ணும்போது, 142 பவரை யூஸ் பண்ணும்போது மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டாங்க. இத கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஃபார்வர்ட் பண்ணிருக்கணும். கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சோட டிஸ்கஷனுக்கு கொண்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு நான் ஒரே ஒரு வாதம் வைக்கிறேன். என்னுடைய அருமை நண்பர் இந்திரகுமார் பேரடித்த, நான் நாளைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு மறுநாள் செஷன் இருக்கு. நாளை மறுநாள் செஷன்ல முதலமைச்சர் அவர்கள் 110 விதியை, சிறப்பு விதியை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கு தனிநாடு அந்தஸ்து தர வேண்டும், அல்லது 30 நாட்களுக்குள் இந்த ஆளுநரை திரும்ப, ஆளுநரை நாங்க மாநிலத்திலிருந்து நீங்க அனுப்பணும், ஆளுநர் வெளியே போகணும். கேளுங்க, நான் ஒரு வாதத்துக்காக சொல்றேன். ஒரு வாதத்துக்காக இப்படி செஞ்சு ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் அவரிடத்திலே பெரும்பான்மை இருப்பதால் அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால், ஆளுநர் திருப்பி அனுப்புறாரு, மறுபடியும் இவங்க தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புறாங்கன்னா அதை ஒத்துக்கிடணும், அதை சட்டமாக்க வேண்டும், அந்த ஆளுநர் அசண்ட் கொடுக்கணுங்கிறது அவசியமான்னு பாருங்க. இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். என்னங்க சொல்லுங்க நண்பர், சொல்லுங்க. தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்ப மாட்டாங்க சார், சட்டத்தை தான் சார், சட்டம் ஏற்றி சட்டத்தினுடைய நகலத்தை அனுப்புறாங்க. தீர்மானத்தை தீர்மானம் தான் மசோதாவை அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க. மசோதாவை ஆளுநருக்கு அனுப்புறாங்க. நண்பர் இந்திரகுமார், நீங்க ரொம்ப கொஞ்சம் தயவு செய்து நீங்க திமுகவுடைய பிரச்சார பேரங்கியாகவே இருந்து விட்டு போங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. அதே நேரத்தில் விலை மதிப்பற்ற நேரத்துல குறிக்கிட கூடாது. அதாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இதை உச்ச நீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இதை அரசியல் சட்ட அமர்விற்கு அவர்கள் இதை பரிந்துரை செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஆர்டிகல் 143 பாருங்க. அவர் 142 சொன்னாரு. ஆர்டிகல் 143 பாத்தீங்கன்னு சொன்னா, பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அந்த பவர் ஆஃப் அவருக்கு உச்ச நீதிமன்றத்தோடு விவாதிப்பதற்கான அதிகாரம் மேலகு குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. நான் இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன் சார், இவங்க நினைக்கிற மாதிரி இவங்களுக்கு தேவைப்பட்டா இதெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. இன்னும் கூட நான் என்னுடைய நண்பர் இந்திரகுமார் தேரடிக்கு தெரியும், ஒரு 15 நாளைக்கு முன்பு ஒரு வழக்குல மாண்பவை உயர் நீதிமன்றம், நீங்க இந்திரகுமார் தேரடிட்ட சொல்றீங்க, அவர் பதில் சொல்றதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்களே? இல்ல, ஒரு விஷயம் நான் அவர் மூலமா உங்க மூலமா அவர்கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க, இந்திரகுமார் அவர் பதில் சொல்லுவார்ல. கோபாலகிருஷ்ணன் சார், நான் அப்படியே வச்சுக்கிடுவோம். கோபாலகிருஷ்ணன் சார், உங்க மூலமா கேட்க, நான் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது, ஒரு அரசு துறையில் சார்பில் உள்ள ஒரு வழக்கு வருது. ஒரு இன்ட்ரீம் ஆர்டரை ஒரு டிவிஷன் பெஞ்சு கொடுக்குறாங்க. இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த மெயின் பெட்டிஷன் ஹியரிங்க்கு வரும்போது அந்த ஜட்ஜஸ் என்ன செய்யறாங்க, இந்த வழக்கில இருந்து நாங்கள் இந்த வழக்கை தொடர்ந்து நாங்கள் விசாரிக்க விரும்பவில்லை, இதை வேற பெஞ்சுக்கு மாற்றி இருக்குன்னு சொல்லி பண்றாங்க. இது என்ன நியாயம்னு கேட்க, ஜட்ஜஸ் அவங்க இஷ்டத்துக்கு கேட்டா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன் கேக்குறாங்க சார்? இது இத்தனை ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிற விஷயம். அது இன்றைய மாநிலங்களவையினுடைய தலைவர் இதை கேள்வியை எழுப்புறாங்க. இதுக்கு முன்னாடி பல சூழ்நிலைகள்ல எழுப்பி இருக்கலாம்ல, இப்பதான் புதிதாக இது உருவாகி இருக்கிறதா? அதாவது இப்போ எப்ப எழுப்பணும், எப்ப எழுப்பக்கூடாது, எப்ப கேள்வி எழுப்ப வேண்டும், எப்பொழுது கேள்வி எழுப்பக்கூடாது, அதான் கேக்குறேன். இப்ப ஏன் கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு சார்? கோபாலகிருஷ்ணன் சார், நான் ஒண்ணு கேள்றேன். டைம் ஃப்ரேம் பண்ணி 90 நாட்களுக்குள் முடிவு கவர்னர் அசென்ட் கொடுக்கணும், பிரசிடென்ட் அசென்ட் கொடுக்கணும் சொல்றாங்களே, எத்தனை ஊழல் வழக்குகள்
முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேல எத்தனை ஊழல் வழக்குகள், எத்தனை வருடங்கள், 20 வருடம், 13 வருடம், 14 வருடம் இருக்க இது உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியாதா, உயர் நீதிமன்றத்துக்கு தெரியாதா? அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு டைம் பிரேம் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள எது பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்ததாக தொடரப்பட்ட வழக்கு, குற்றம் சாட்டப்பட்ட வழக்குகள் இன்றைக்கும் நிலுவையில் இருக்கு. அந்த வழக்குகளுக்கு என்ன ஆச்சு, என்ன எப்படிப்பட்ட தீர்வை நீங்க எப்ப சொல்ல போறீங்க? எத்தனை கொலை வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரபராதிகளாக இந்த கேள்விகள்லாம் இன்னொரு நேரத்துல முன் வச்சிருக்கலாம்ல. இன்னொரு அதாவது இதுதான் சரியான நேரம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், தங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போதுதான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு இருக்கா சார்? நீதித்துறை இப்படி இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு தளத்துல இல்ல இதுக்கு முன்பாகவே கேள்வியை முன் வச்சிருக்கலாம்ல. நீங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நீதி அரசர்கள் வந்து ஒரு கட்டத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பேசுறது யாரோ கான்ஸ்டிடியூஷன்ல 142ல அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் தானே சார், அதுதான் அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. சிறப்பு அதிகாரத்தை இப்போ அது வந்து ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேसेस தான் பயன்படுத்துறாங்க. கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன் கேட்டா, உங்களுக்கு செல்வம் கொடுக்கக்கூடிய ஒரு வைஸ் சான்சலருக்கு வந்து எவ்வளவு தெரியுமா சார்? 50 கோடி ரூபாய். ஒரு 10 வைஸ் சான்சலர் எதுவுமே ஆதாரம் இல்லாத விஷயத்தை, ஆதாரம் இல்லாத விஷயங்களை உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா அப்படி பேசுவீங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க வந்து எதுக்கு டாஸ்மாக் கவர்மெண்ட் எதுக்கு சார் போகுது? டாஸ்மாக் நிறுவனம் ஒரு அரசு துறை நிறுவனம், அது அந்த வழக்குல கவர்மெண்ட் எதுக்கு சார் போகணும்? ஒரு ஊழல் வழக்கில் ஒரு அரசு துறை நிறுவனத்துக்கு ஆதரவாக அரசு ஏன் போகணும்? அதுக்கு பிறகு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த கேஸ உத்ரா பண்ணிட்டு வாரீங்க. உத்ரா பண்ணீங்களா இல்லையா? ஆஜரான வழக்கறிஞர் பேர் என்ன? சரி, சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் இந்திரகுமார் அவர் பேசு. எவ்வளவு இருக்கட்டுமே, நீங்க இங்க இருக்கிற அட்வொகேட் ஜெனரல் பேர் என்ன? இது என்ன? இங்க இருக்கிற அட்வொகேட் ஜெனரல் பேர் என்ன? இங்க இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹெட் ஆஃப் தி லீகல் அட்வைசர், கவர்மெண்ட் அட்வைசருக்கு பேர் என்ன? இதெல்லாம் தேவையில்லாத போதும். மிஸ்டர் இந்திரகுமார், கவர்னர் மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கு அட்வொகேட் ஜெனரல் போறாரு. ஏன் போறாரு? கவர்னர் தனி வழக்கறிஞர் என்ன? அவர் கவர்னர் சார், ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட்டோட எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. அவர் போகணும், அவர் மத்திய அரசாங்கத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஆனா அரசு நிறுவனத்துக்கு அரசு போக கூடாது. அவர் பேசணும். உங்களுக்கு சின்ன சின்ன ஊழல் வழக்குகளுக்கு உங்க அமைச்சர் பெருமக்கள் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்குல அரசு துறையினுடைய வழக்கறிஞர்கள் போகாம வேற முகில் ரோத்தகையோ கபில் சிபில் வருவாங்களா? ஒரு சிட்டிங்குக்கு 10 லட்சம் 15 லட்சம் வாங்கக்கூடிய வக்கீல வந்து வைக்க முடியும். அதனால நீங்க போறீங்க. கவர்னர் ப்ராப்பரா கவர்மெண்ட் அட்வொகேட் மூலமா போறாங்க. இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. அதான் ஒண்ணு, மேலக ஆளுநர் அவர்கள் எடுத்த நடவடிக்கை வந்து அது வந்து ஒருவேளை நீங்க 142 அரசியல் சட்டத்தினுடைய 142வது பிரிவை பயன்படுத்துவதற்கு முன்பு நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் அதனுடைய உயர்ந்த, அதாவது இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கே கொண்டு போயிருக்கணும். அரசியல் சட்ட அமர்வு சிபாரிசு பண்ணி இருக்கணும், அல்லது முதல் அமர்வுக்கு கொண்டு போயிருக்கணும். அதுல மாண்பவை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் ஏதோ ஒரு வகையான சமரசத்திற்கு அல்லது ஏதோ ஒரு வகையான தடுமாற்றத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். எனக்கு அந்த தீர்ப்பு வழங்கிய நீதி அரசர்களில் ஒருவரை எனக்கு நன்கு தெரியும். அதனால நான் சொல்றேன், இது வந்து கண்டிப்பா இது வரலாற்றின் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பு தான். இந்த தீர்ப்பு நிச்சயமா இதோட போகாது, இதோட போகாது சார். இது நிச்சயமா ரிவிஷனுக்கு போக கூடாது. இதோட போகாது. தமிழ்நாட்டில் வந்து சுத்த சுயம் பிரகாச ஆட்சிலாம் ஒண்ணு நடக்கல. அத்தனை அமைச்சர்கள் நம்ம இங்க நீதிமன்றத்தை ஏன் விமர்சனம் செய்தாங்க அந்த புள்ளியில நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் செல்வம் சார்.
நான் அதான் என்ன சொல்றேன்னா, இந்த 142 பிரிவின் கீழ் அவர்கள் தீர்ப்பு வழங்கியது தவறு. இதுக்கு அசென்ட் அவங்களே இன்னொரு விஷயம், அவர் கவர்னருக்கு அசென்ட் வழங்கியது தவறு அப்படினால் கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு கொடுத்திருக்க அதிகாரமும் கொஸ்டினபிள் ஆகுது இல்ல? அதத்தான் நான் என்ன சொல்றேன், அடுத்து வர கான்ஸ்டிடியூஷனை கொஸ்டின் பண்றீங்களா? இல்ல கோபாலகிருஷ்ணன் சார், அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல அரசியல் சட்டத்தினுடைய 142வது பிரிவுல அமெண்ட்மென்ட் கொண்டு வரணும். சரி, திருத்தம் கொண்டு வந்து ஆக வேண்டும். தொடர்ந்து பேசுவோம்.